இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் அனைவருமே கையில் பணத்தை எடுத்து செல்லாமல் யூபிஐ மூலம் நொடி பொழுதில் பரிமாற்றங்களை செய்து வருகிறோம். ஆனால் இந்த வேகமான பண பரிமாற்றம் கடந்த சில ஆண்டுகளாக மோசடிக்காரர்களுக்கும் ஒரு வசதியாக மாறியிருப்பதுதான் கவலைகளுக்கும் உண்மை. இந்த மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்திய ரிசர்வ் வங்கி இப்போது மிக முக்கியமான ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. யூபிஐ மூலம் 10,000 ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் அந்த பணம் பெறுபவரின் கணக்கிற்கு சென்றடைய இனி 1 மணி நேரம் கால தாமதமாகும் என்று ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்திருக்கிறது. இது கேட்பதற்கு சற்றே தயக்கத்தை ஏற்படுத்தினாலும் இதில் உள்ள பாதுகாப்பு தான் முக்கியமானது. பணம் அனுப்புபவர் கணக்கில் இருந்து தொகை உடனே கழிக்கப்பட்டுவிடும். ஆனால் அது பெறுபவருக்கு செல்ல 1 மணி நேரம் இடைவெளி இருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் ஏதேனும் மோசடி என தெரிந்தால் அந்த பரிமாற்றத்தை ரத்து செய்ய பயனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் 70 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. இவர்களுடைய 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிமாற்றங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மற்றொருவரின் அங்கீகாரம் தேவைப்படலாம். மேலும் தங்களுக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று சந்தேகிக்கும் பயனர்கள் டிஜிட்டல் பரிமாற்றங்களை முழுமையாக முடக்கிக் கொள்ள உதவும் கில் ஸ்விட்ச் வசதியும் கொண்டு வர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. முக்கியமான குறிப்பு: இந்த மாற்றங்கள் அனைத்தும் சாதாரண வணிக கடைகளுக்கு செய்யும் பண பரிமாற்றங்களுக்கு பொருந்தாது. சந்தாக்கள், இஎம்ஐ மற்றும் காசோலைகள் மூலமான பரிமாற்றங்களுக்கும் இந்த 1 மணி நேர தாமதம் கிடையாது. இது முழுக்க சந்தேகத்திற்கிடமான அல்லது தனிநபர் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் பெரிய தொகைகளுக்கு மட்டுமே. இந்த திட்டம் குறித்து வரும் மே 8ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அழைப்பு விடுத்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் வசதியும் வேகத்தையும் தாண்டி பாதுகாப்பை உறுதி செய்ய ரிசர்வ் வங்கி எடுக்கும் இந்த முன்னெடுப்பு எதிர்காலத்தில் மோசடிகளை பெருமளவு குறைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.